10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about Harsey and Chase experiment on T2 bacteriophage. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DNA is the genetic materials அப்படின்னு பார்த்தோம், ஒரு பேராகிராஃப் பார்த்தோம். அந்த DNA is a genetic materialஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹார்சே அண்டு சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட். இது கன்ஃபார்ம்டு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஆல்ஃப்ரட் ஹார்சே அண்டு மார்தா சேஸ் இன் 1952 conducted experiment on bacteriophage that infect bacteria. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு bacteriophage, அதாவது bacteriophage அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். The virus infect the bacteria or the virus enter inside the bacteria, we called as a bacteriophage அப்படின்னு சொல்கிறோம். bacteriophage-னா நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம், bacteriophage. and then bacteria நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. ஒன்று பேக்டீரியோபேஜ், அனதர் ஒன்று வந்து பாக்டீரியா அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க. பேஜ் T2 இஸ் ஏ வைரஸ் தட் இன்ஃபெக்ட் த பாக்டீரியம் எக்ஸர்ஷியா கோலை. இந்த பேஜ் பாக்டீரியோ பேஜுக்கு எந்த பேஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா T2 அப்படிங்கிற ஒரு பாக்டீரியோ பேஜ் எடுத்துக்கிட்டாங்க. இஸ் ஏ வைரஸ் தட் இன்ஃபெக்ட் த பாக்டீரியம் எக்ஸர்ஷியா கோலை. அது வந்து எப்படி எக்ஸர்ஷியா கோலையை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல DNA as a genetic materials அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. when pages virus, அது virus are added to bacteria, they absorb to the outer surface some material enter the bacterium and then later each bacterium lyses to release a large number of progeny page. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த பாக்டீரியோபேஜை வந்து அந்த பாக்டீரியா வளர்க்குற ஒரு ஊடகத்தில் உள்ளார விடும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பாக்டீரியோபேஜ், அதான் அந்த பேஜ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் என்டர் இன்சைட், அந்த இதுக்குள்ளே போயிட்டு அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பேஜோட மேல் பகுதியில் சர்ஃபேஸில், அப்படியே பாக்டீரியத்தோட மேல் பகுதியில் சர்ஃபேஸில் அது ஒட்டிக்குது. இந்த பேஜ் வந்து என்டர் இன்சைடு அந்த மீடியத்துக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற பாக்டீரியாவுக்கு மேல் சைடில் அதோட சர்ஃபேஸில் 1 by 1 அப்படியே அரேஞ்ச் ஆகி லைனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஹார்சே அண்ட் சேஸ் வாண்டட் டு அப்சர்வ் வெதர் இட் வாஸ் DNA ஆர் புரோட்டீன் தட் என்டர் த பாக்டீரியா. ஸோ அந்த மாதிரி மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கு, மேலே வந்து அட்டாச் ஆகியிருக்கு. ஆனால் அந்த பாக்டீரியோ பேஜிலிருந்து ஒரு பொருள் வந்து அந்த பாக்டீரியாவுக்குள்ளே போயிருக்கு, அது வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இப்போ இதில் நல்லா பார்த்துங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பாக்டீரியோ பேஜை எடுத்துட்டாரு, அதே மாதிரி பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டாங்க. பாக்டீரியோ பேஜ்னால் நமக்கு என்னென்னு தெரியும். ஓகேங்களா? இந்த பாக்டீரியாவை வந்து ஒரு ஊடகத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் கொண்டு போய் பாக்டீரியோ பேஜை உள்ளார விடுறாங்க. உள்ளார விடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியோ பேஜ் என்ன பண்ணுதுன்னா, அந்த பாக்டீரியாவோட மேல் சைடில் அப்படியே அட்டாச் ஆகி இருக்குது. அதோட சர்ஃபேஸில் ஃபுல்லாக பாக்டீரியோ பேஜ் இருக்குது. அந்த மாதிரி அட்டாச் ஆகி இருக்கும்போது இந்த பாக்டீரியோ பேஜிலிருந்து ஒரு பொருள் வந்து இட் இஸ் என்டர் இன்சைடு த பாக்டீரியாக்குள்ளே போகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த பாக்டீரியாக்குள்ளே போகிற பொருள் என்ன அப்படின்னு தான் ஹார்சே மற்றும் சேஸ் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஹார்சே அண்ட் சேஸ் wanted to observe whether it was DNA or protein that entered the bacteria. ஸோ அந்த மாதிரி மேலே இருந்து பாக்டீரியோ பேஜிலிருந்து பாக்டீரியாக்குள்ளே போனது டிஎன்ஏவா ஆர் புரோட்டீனா அப்படின்ட்டு இவங்க வந்து ப்ரூவ் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்க. டிஎன்ஏ ஆர் புரோட்டீன் தட் என்டர் த பாக்டீரியா, அந்த பாக்டீரியாக்குள்ளே போனது டிஎன்ஏவா இல்லாட்டி புரோட்டீனா அப்படிங்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆல் நியூக்ளிக் ஆசிட் கண்டைன் பாஸ்பரஸ் அண்டு கண்டைன் சல்ஃபர்.
ஒவ்வொரு நியூக்ளிக் ஆசிட்லேயும் என்ன இருக்குன்னா பாஸ்பரஸ் இருக்குது அண்டு சல்ஃபர் இருக்குது. சல்ஃபர் என்ன இந்த அமினோ ஆசிட் சிஸ்டின் அண்டு மித்தியோனின் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஓகேங்களா. ஒரு நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ இதை தான் நம்ம நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஆல் நியூக்ளிக் ஆசிட் கண்டைன் பாஸ்பரஸ் அண்டு கண்டைன் சல்ஃபர். இது ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நியூக்ளிக் ஆசிட்டுங்கிறது டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஹார்சே மற்றும் சேஸ் டிசைன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸிங் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஆஃப் சல்ஃபர் S35 and phosphorus P32 to keep separate track of the viral protein and nucleic acid during the infection process. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த பாக்டீரியாவோட மேல் சர்ஃபேஸில் என்ன ஒட்டியிருக்கும் அப்படின்னா நிறைய பாக்டீரியா பேஜ் வரிசையாக இருக்குது. அந்த வரிசையாக இருந்ததில் இருந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து அந்த பாக்டீரியாக்குள்ளே போகுது. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் புரோட்டீனா இல்லை டிஎன்ஏவா அப்படின்னு இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொன்னோம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த போகிற பொருளுக்கு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சல்ஃபர் அப்படிங்கிற ஒன்றை யூஸ் பண்ணுறாங்க, S35 அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்பரஸ் வந்து P32. ஏன் இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஈச் அண்ட் எவரி நியூக்ளிக் ஆசிட்டில் என்ன இருக்குன்னா பாஸ்பரஸ் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, அதுக்கு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதோட மூமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் கொடுத்துட்டோமா அது எங்கே போகுது. இப்போ அந்த பாக்டீரியா பேஜிலிருந்து பாக்டீரியாக்குள்ளே போகிறது வந்து பாஸ்பரஸா இல்லாட்டி சல்ஃபரா அப்படிங்கிறது நமக்கு தெரிகிற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. டு கீப் த செப்பரேட் ட்ராக் ஆஃப் த வைரல் ப்ரோட்டீன் அண்டு நியூக்ளிக் ஆசிட் டியூரிங் த இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ். இதுக்கு வந்து செப்பரேட்டாக 2 இதில் போகிற மாதிரி இவங்க வச்சுருக்காங்க. நம்ம இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், த பேஜஸ் வேர் அலோவ் டு இன்ஃபெக்ட் பாக்டீரியா இன் கல்ச்சர் மீடியம் விச் கண்டைனிங் த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் S35 ஆர் P32. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கல்ச்சர் மீடியத்தில் பாக்டீரியா அங்கே இருக்குது, அதில் வந்து பேஜஸ் அலோவ் பண்ணுறாங்க. பேஜஸ் அந்த கல்ச்சுரல் மீடியத்தில் கொடுக்குறாங்க. ஸோ த கல்ச்சர் மீடியம் அப்படிங்கிறது பாக்டீரியா வளர்கிறதுக்கு நம்மளாக க்ரியேட் பண்ணுற ஒரு மீடியம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதில் வந்து அகார் ஆட் பண்ணுவாங்க, அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் சப்ஸ்டன்சஸ்லாம் இதில் ஆட் பண்ணி ஒரு மீடியத்தை நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த மீடியம் வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அந்த மீடியம் இருக்கும். அதுக்குள்ளே அந்த பாக்டீரியா வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பேஜஸ் பாக்டீரியா பேஜை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். அதில் வந்து S35 இருக்கலாம், சல்ஃபர் 35 இருக்கலாம், இல்லாட்டி பாஸ்பரஸ் 32 இருக்கிற மாதிரி அதை நம்ம உள்ளார என்ட்ரு பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த பாக்டீரியா பேஜ் தட் க்ரோ இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் S35 had labeled protein. S35 இருந்ததுன்னா அது labeled protein and bacteria page grow in the presence of P32 had labeled DNA. ஸோ இப்போ அந்த இதுக்குள்ளே பாக்டீரியாக்குள்ளே என்ன இருக்குன்னு வச்சு ஸோ எந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் உள்ளார போச்சு, டிஎன்ஏவா இல்லைனா புரோட்டீனா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் S35 சல்ஃபர் 35 அது உள்ளார இருந்தது அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டீன், அதில் புரோட்டீன் இருக்குது, புரோட்டீன் தான் போயிடுச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை உள்ளார இருக்கிறது வந்து P32 தான் இருக்குது அப்படின்னா அது டிஎன்ஏ தான் உள்ளார போயிடுச்சு அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். த டிஃப்ரென்ஷியல் லேபிளிங் தஸ் எனபிள்டு தெம் டு ஐடென்டிஃபை டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன் ஆஃப் த பேஜஸ். இப்போ இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஷியல் லேபிளிங் தஸ் எனபிள்டு தெம் டு ஐடென்டிஃபை டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன் ஆஃப் த ப்ரோஜனி. ப்ரோஜனியில் என்ன இருக்குது, ப்ரோஜனினா எங்வான்ஸ். அந்த எங்வான்ஸ் வெளியில் வரும்போது அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து தான் அதுக்குள்ளார போன ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் புரோட்டீனா இல்லைனா டிஎன்ஏவா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிம்பிளான 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா P32 S35 இந்த மாதிரி 2 செப்பரேட் மீடியத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த மீடியத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் கண்டெய்னிங் P32 லேபிள்டு டிஎன்ஏ இன்ஃபெக்ட் நான் ரேடியோ ஆக்டிவ் செல்ஸ். இந்த மாதிரி ஒரு நான் ரேடியோ ஆக்டிவ் செல்ஸ் உள்ள மாதிரி ஒரு மீடியத்தை எடுத்துக்கிட்டு அதில் பாக்டீரியா இருக்குது, அதுக்கு மேலே வந்து இந்த பேஜை வந்து
அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இதில் P32 மட்டும் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது உள்ளார போகுது. உள்ளார போனால் என்ன செய்யணும் நமக்கு ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம். ஒரு பாக்டீரியோ பேஜ் அந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண போச்சுன்னா என்ன செய்யும், அதோட சர்ஃபேஸில் 1 by 1 அப்படியே அரேஞ்ச் ஆகி உக்காந்துரும், அப்படியே மேலே சர்ஃபேஸில் படிஞ்சிரும். ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் இதில் செகண்ட் ஒன்னில் பார்த்தீங்கன்னா பேஜ் ஹெட் ஆர் ரிமூவ்டு. அந்த பேஜோட ஹெட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். சரிங்களா, மெக்டொனால்டு பிளெண்டர், மெக்டொனால்டு மிக்ஸி அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணி, பிளெண்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அதோட ஹெட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் இந்த ஸ்டேஜில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டிங் லேபிள்டு டிஎன்ஏ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேபிள்டு டிஎன்ஏ இருக்குது, இன்ஃபெக்டிங் லேபிள்டு டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இதில் டிஎன்ஏ தான் உள்ளார போயிருக்கு. ஏன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது பாருங்கள், P32 லேபிள்டு டிஎன்ஏவை நம்ம உள்ளார இதில் கொடுக்குறோம். இதில் கொடுக்கும்போது அதோட ஹெட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டிங் லேபிள்டு டிஎன்ஏ இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்த ஜெனரேஷனில் அது உள்ளார போனதுலேருந்து அதோட வாலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டேமேஜ் பண்ணிவிட்டு அதிலிருந்து புரோஜனி எல்லாமே வெளியில் வருது. அந்த மாதிரி புரோஜனி வெளியில் வரும்போது புரோஜனி பேஸ் ஃப்ரம் த செல் லைசிஸ், செல்லை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். லைசிஸ் அப்படின்னா உடைக்கிறது. இங்கே அந்த பாக்டீரியாவை உடச்சிக்கிட்டு அதிலிருந்து புரோஜனி எல்லாமே வெளியில் வருது. புரோஜனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னா, புரோஜனி பேஜஸ் கண்டைன் சம் P32 லேபிள்டு டிஎன்ஏ. இங்கே சில லேபிள்டு டிஎன்ஏ இருக்கிற மாதிரி வருது. ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து நமக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அஸ் டிஎன்ஏ அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து இந்த சர்ஃபேஸில் உக்காந்தாலும் போகிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் புரோட்டீனா இல்லை டிஎன்ஏவா அப்படிங்கிறத இதில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்னொன்று பாருங்கள், இதே மாதிரி ஒரு மீடியத்தில் இருக்கிற பாக்டீரியாவோட பேஜ் கண்டெய்னிங் S35 லேபிள்டு புரோட்டீன் இன்ஃபெக்ட் நான் ரேடியோ ஆக்டிவ் செல்ஸ். இந்த மாதிரி ஒரு PS35 எடுத்துக்கிட்டு லேபிள்டு பண்ண பேஜை வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாக்குள்ளே விடுறாங்க. அந்த பாக்டீரியாக்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்டர் மெக்டொனால்டு பிளெண்டர் அதை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற டிஎன்ஏ அதில் இருக்கிற ஹெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பேஜ் ஹெட் ஆர் ரிமூவ்டு, இதில் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அடுத்தது பாருங்கள், இன்ஃபெக்டட் நான் லேபிள்டு டிஎன்ஏ. இன்ஃபெக்டட் நான் லேபிள்டு, இங்கே லேபிள்டு டிஎன்ஏ, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் லேபிள்டு டிஎன்ஏ தான் இருக்குது. இன்ஃபெக்டட் செல்ஸ் ரிமைன்ஸ், இன்ஃபெக்டட் செல்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இன்ஃபெக்டட் நான் லேபிள்டு டிஎன்ஏ, ஆனால் நம்ம இங்கே வந்து லேபிள்டு டிஎன்ஏ இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை, இன்ஃபெக்டட் நான் லேபிள்டு டிஎன்ஏ தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ப்ரோஜனி பேஜஸ் ஃப்ரம் செல் லைசிஸ், ப்ரோஜனி பேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுதுன்னா இந்த பாக்டீரியா செல்ஸை லைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து வெளியில் வருது. ப்ரோஜனி பேஜஸ் கண்டைன் ஆல்மோஸ்ட் நோ S35 லேபிள்டு புரோட்டீன். ஆனால் ப்ரோஜனியில் பார்த்தீங்கன்னா எந்த S35 லேபிள்டு புரோட்டீனும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. இதில் டிஎன்ஏ இருக்குங்கிறாங்க, இதில் புரோட்டீன் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டும் வெரி சிம்பிள் தான். ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்கிறோன்னா இந்த ஹார்சே சேஸ் பிளெண்டர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் டிஎன்ஏ அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. இங்கே புரோட்டீன் இட் இஸ் நாட் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹார்சே அண்டு சேஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பாக்டீரியோ பேஜை எடுத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி பாக்டீரியாவை ரெண்டு எடுத்துக்கிட்டாங்க. இவங்க எடுத்துக்கிட்டது ரெண்டு, பாக்டீரியோ பேஜ் ஒன்று, பாக்டீரியோ பேஜ்னால் தெரியும், த வைரஸ் இன்ஃபெக்ட் த பாக்டீரியா. ஒரு பாக்டீரியாவை ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் பாக்டீரியோ பேஜ். இல்லாட்டி சிம்பிளாக சொல்லணும்னா த வைரஸ் ப்ரெசன்ட் இன்சைடு த பாக்டீரியாக்குள்ளே இருந்தாவே அதுக்கு பாக்டீரியோ பேஜ்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பாக்டீரியோ பேஜ் என்ன பாக்டீரியோ பேஜை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா T2, அவர் எடுத்துக்கிட்டது வந்து T2 பாக்டீரியோ பேஜ். ஓகேங்களா, ஸோ இந்த பாக்டீரியோ பேஜை அலோட் டு த இன்ஃபெக்ட் த பாக்டீரியத்தோட இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு விடும்போது அந்த பாக்டீரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸர்ஷியா கோலை, கோலை அப்படின்னு சொல்லுவோம். அதில் இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு விடும்போது
நமக்கு வந்து அதுக்கு மேல் சர்ஃபேஸில் பாக்டீரியா பேஜ் எல்லாமே பாக்டீரியாவோட மேல் சர்ஃபேஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் மட்டும் உள்ளார பாக்டீரியா பேஜிலிருந்து பாக்டீரியாக்குள்ளே போகுது. அந்த பொருள் என்ன, டிஎன்ஏவா இல்லாட்டி புரோட்டீனா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா வெரி ஈஸி. ஓகேங்களா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஹார்சே அண்டு சேஸ் மிக்ஸ்டு த லேபிள்டு பேஜஸ் வித் அன்லேபிள்டு ஈகோலை. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாரு. ஹார்சே அண்ட் சேஸ் மிக்ஸ்டு த லேபிள்டு பேஜ் with unlabeled E. coli and allowed bacteriophage to attack and inject their genetic material soon after infection before lysis of bacteria. So இதில் என்ன பண்ணார்னா, இது ஹார்ஸ் அண்டு சேஸ் மிக்ஸ்டு த லேபிள்டு பேஜஸ். நம்ம இங்கே லேபிள் பண்ணி வச்சுருக்கோம். P32 S35 அப்படின்னு 2 லேபிள் பண்ண பேஜஸ் என்ன பண்ணுறாருனா இதில் மிக்ஸ் பண்ணுறாரு வித் அன்லேபிள்டு ஈகோலை. ஆனால் ஈகோலை வந்து இந்த பாக்டீரியா வந்து எதுவுமே லேபிள்லாம் பண்ணல, அது ஒன்றா தான் இருக்குது எல்லாமே. ஓகேங்களா? அந்த லேபிள்டு அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியாவை இங்கே எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணாருன்னா லேபிள் பண்ண பாக்டீரியா பேஜை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாரு. அண்ட் அலோவ்டு bacteriophage to attack and infect their genetic material soon after infection. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி 2 பாக்டீரியா பேஜ் மிக்ஸ் ஆன 2 பாக்டீரியா பேஜையும் அந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு அவர் அலோவ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி அலோவ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் உள்ளார போயிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஜெனட்டிக் மெட்டீரியல் சூன் ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் பிஃபோர் லைசிஸ் ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியா லைசிஸ் உடையிறதுக்கு முன்னாடி அதை நம்ம செக் பண்ணுறோம். த பாக்டீரியல் செல் வேர் ஜென்ட்லி அஜிடேட்டட் இன் எ பிளண்டர் டு லூசன் த அட்ஹேரிங் பேஸ் பார்ட்டிகிள்ஸ். அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பிளண்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். இட் வாஸ் அப்சர்வ்ட் தட் ஒன்லி P32 was found associated with bacterial cells and S35 was in the surrounding medium. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அது உள்ளார போனது P32 மட்டும்தான் உள்ளார போயிருச்சு. ஓகேங்களா? P32 மட்டும்தான் அந்த பாக்டீரியாக்குள்ளே போயிருச்சு. மிச்சம் இந்த S35 அப்படிங்கிறது அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்லேயே வெளியில் இருந்தது அப்படிங்கிறத நமக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வெரி சிம்பிள் தான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள்டு பண்ண P2 அண்டு லேபிள்டு பண்ண S35 பேஜ் ரெண்டையும் இவர் மிக்ஸ் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்டீரியாவை நான் லேபிள்டு அப்படின்னா அந்த பாக்டீரியாவை எந்த லேபிளுமே பண்ணல, அந்த பாக்டீரியாவில் இந்த நம்ம லேபிள் பண்ண ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதில் இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு விடுறாரு. விடும்போது அது ரெண்டுமே அதோட சர்ஃபேஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒட்டிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதிலிருந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து இட் இஸ் என்டர் இன்சைடு த பாக்டீரியாக்குள்ளே போகுது. அந்த போன ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஏற்கனவே லேபிள்டு பண்ணியிருக்கிறோம். P32வா P32வா இல்லாட்டி S35வா அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு பாக்டீரியா லைசிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உடையிறதுக்கு முன்னாடி அதை நம்மளே எடுத்து அதை பிளெண்டரில் போட்டு மெக்டொனால்டு பிளெண்டரில் போட்டு அதை நல்லா நம்ம ஒரு குறிப்பிட்ட ரொட்டேஷனை கொடுத்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. அதோட உள் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அப்சர்வ்ட் தட் ஒன்லி P32 வாஸ் ஃபவுண்ட் அசோசியேட்டட் வித் பாக்டீரியல் செல்ஸ். அந்த பாக்டீரியல் செல்லோட அசோசியேட்டட் ஆகியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் P32 வாஸ் ஃபவுண்ட் அசோசியேட்டட் வித் P32. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் உள்ளார அசோசியேட்டட் ஆகிருக்கு. அண்ட் S35 வாஸ் இன் த சரௌண்டிங் மீடியம். ஆனால் அதோட S35 அப்படிங்கிற லேபிள் ஆனது சரௌண்டிங் மீடியத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. அண்டு நாட் இன் த பாக்டீரியல் செல்ஸ். ஆனால் பாக்டீரியல் செல்லுக்குள்ளே அது இல்லை. இதில் வெரி இம்பார்ட்டன்ட், P32 என்டர் இன்சைடு த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் S35 அப்படிங்கிறது அதோட சரௌண்டிங் மீடியத்தில் தான் இருக்குது. இட் இஸ் நாட் என்டர் இன்சைடு த பாக்டீரியாக்குள்ளே அது போகல அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறாரு. வென் பேஜ் progeny was studied for radioactivity, it was found that
இட் கேரிட் ஒன்லி P32 அண்ட் நாட் S35. ஆனால் உள்ளார போன ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் P32 அப்படிங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் அதில் வந்து புரோட்டீன் போகல. இப்போ நமக்கு ஏற்கனவே பார்த்தோம், ஒரு குரோமோசோம் அப்படின்னாவே அதில் டிஎன்ஏ நிறைய இருக்கும். அதில் நம்ம எடுத்து செக் பண்ணும்போது டிஎன்ஏவும் இருக்குது ஒரு குரோமோசோமில், அதே மாதிரி ஒரு புரோட்டீனும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்தோம். புரோட்டீனும் இருக்கும், அதே மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டிஎன்ஏவும் இருக்கும். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டிஎன்ஏ தான் ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது யாருன்னா ஹார்சே அண்டு சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். இதில் இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் P32 S35 இது ரெண்டுக்கும் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை இதில் இது பண்ணதுனால நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஒரு பாக்டீரியாவை எடுத்து பார்க்கும்போது அதில் P32 இருக்குது இல்லாட்டி S35 இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ S35 அந்த பாக்டீரியாக்குள்ளே இருந்ததுன்னா அது புரோட்டீன் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே வந்து அந்த பாக்டீரியாக்குள்ளே வந்து P32 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நமக்கு ரிசல்ட் சொல்கிறாங்க. These results clearly indicate that only DNA and not protein coat enter the bacterial cells. இதான் அந்த பாக்டீரியாக்குள்ளே போனது வந்து அந்த பாக்டீரியாக்குள்ளே உள்ளார போனது வந்து P32 தான் உள்ளார போச்சு. ஆனால் S35 உள்ளார போகல. அது வந்து இட் இஸ் ப்ரெசன்ட் அவுட்டர் சர்ஃபேஸில் மட்டும்தான் இருந்தது அப்படிங்கிறத நமக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டிஎன்ஏ as a genetic material. ஹார்சே அண்ட் சேஸ் thus conclusively proved that it was DNA. இது உள்ளார இருக்கிறது டிஎன்ஏ தான், not protein which carries the hereditary information from virus to bacteria. ஸோ அந்த வைரஸ் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா பாக்டீரியோபேஜ். எது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸை வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு எடுத்துக்கிட்டு போச்சு அப்படின்னா டிஎன்ஏ தான் அப்படிங்கிறத நமக்கு ப்ரூவ் பண்ணுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்தா ஈஸியாக படிச்சிடலாம். இதில் 2 ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. P32 S35 அப்படிங்கிற 2 ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டயக்ராமும் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான், சரிங்களா? இதில் வந்து ரெண்டு செப்பரேட் எக்ஸ்பெரிமெண்ட், இது ரெண்டும் ஒன்றும் இல்லை. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இதில் வந்து நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா P32 தான் உள்ளார போயிருச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. இங்கே வந்து நோ S35 புரோட்டீன் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. இங்கே டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். இந்த 2 டயக்ராமும் பக்கத்தில் இருக்கும், ஒரே டயக்ராம்னு நினைக்காதீங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகே.